அண்டார்டிகாவில் ஒரு ப்ளம் கேக், அதாவது ஃப்ரூட் கேக் 100 வருஷத்துக்கு மேல கெட்டு போகாம இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1910ல கேப்டன் ராபர்ட் ஸ்காட் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனை கொண்டு போன அன்லி அண்ட் பாமஸ் கம்பெனியோட கேக் தான் அது. அதை 2017ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் வந்தா நம்ம கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ப்ளம் கேக் வாங்கி சாப்பிடுவோம்ல. ஒருவேளை உங்களுக்கு ப்ளம் கேக் இன்னும் கிடைக்கலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ப்ளம் கேக் எங்கடான்னு கேளுங்க. நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க, நானும் சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஒரு தடவையாச்சும் கவனிச்சு பார்த்திருப்பீங்களா அதுல உண்மையான ப்ளம் ஃப்ரூட் இருக்கான்னு? நான் பார்த்தேன், இல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஒரு துண்டு கூட இல்ல. அப்பதான் இந்த வரலாறு எல்லாம் தேடி பார்த்தேன். முதல்ல மெடிவல் இங்கிலாந்துல கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஃபாஸ்டிங் டைம்ல சாப்பிடுற ஒரு கஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஓட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், தேன், ஏன் சில சமயம் மீட் கூட போட்டிருக்காங்க. காலப்போக்கில் அது மாறி மாறி இன்னும் ப்ளம் கேக் ஆயிடுச்சு. ஆனா இங்கேயும் ப்ளம் இல்ல. ப்ளம்னு சொன்னா உண்மையான ப்ளம் இருக்கணுமா என்ன? நம்ம ஏமாத்திட்டோம்டா. அந்த காலத்துல ரைசின்ஸ், கரண்ட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் அப்படிங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ப்ளம்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த பேர் வந்திருக்கு. சில இடத்துல உண்மையான ப்ளம் போட்டும் பண்ணியிருக்காங்க. பட் பெரும்பாலும் அப்படி இல்ல. ஃபாஸ்டிங் முடிஞ்சதும் பெரிய விருந்து ஸ்டார்ட் பண்ற சிம்பிளா இருந்துச்சு. அதுல கேக் ரொம்ப நாள் இருக்கணும், டேஸ்ட் இன்னும் அதிகமாகணும்னு ரம் அல்லது பிராந்தி ஊத்தி ஊற வச்சிருக்காங்க. சரி, இது இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு? 1883ல கேரளா தலசேரியில தான் முதல் இந்தியன் ப்ளம் கேக் பண்ணிருக்காங்க. மாம்பலி பப்புன்ற பேக்கரிக்காரரு ஒரு பிரிட்டிஷ் பிளான்டர் முர்டோச் பிரவுன் கிட்ட இருந்து ரெசிபி வாங்கி லோக்கல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன, அது இந்தியா முழுக்க பரவிடுச்சு. இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் டைம்ல ப்ளம் கேக் இல்லைன்னா கிறிஸ்மஸ் மாதிரியே ஃபீல் ஆகாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ரோமன் காலத்துல இதே மாதிரி படை வீரர்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ப்ளம் கேக்கை எனர்ஜி பார் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. பிரிட்டிஷ் காலனித்துவத்துல தான் இது உலகம் முழுக்க பரவுச்சு. அடுத்த தடவை ப்ளம் கேக் சாப்பிடும்போது இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.